சார் வணக்கங்க. என் பேர் சிவராஜுங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபர்னிச்சர் ஃபீல்டில் ஒரு 30 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் கம்பெனி வச்சு ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இத்தனை நாள் நான் எவ்வளோ நிறைய போர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்த் சைட்லேருந்து வாங்கியிருக்கேன். கேரளாக்குள்ளேயே ஒரு 5-6 கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1.5 இயராக நான் கியா போர்டு யூஸ் பண்ணுறேன். முதல்ல மார்பிள் ஷேட்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸு, இதெல்லாம் ஸ்டார்டிங் இவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. குறைஞ்சபட்சம் நம்ம மாசம் ஒரு 5000 சீட்டுக்கு மேல எடுக்கிறேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க கொடுக்கற போர்டு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கம்பேர் பண்ணி பாக்குறப்ப above 650க்கு மேல அதோட டென்சிட்டி நல்லா இருக்கிறங்காட்டி இதோட மேலையும் சரி இதோட அடிபாகத்திலையும் சரி எந்த ஒரு சிப்பிங் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வரல. நம்மளது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின்ல தான் பண்றோம். அந்த பிளேடோட ஸ்பீடு ஓவர் ஃபாஸ்டா தான் இருக்கும். அதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா லோக்கல் போர்டு அப்படிங்கிறப்ப இந்த சிப்பிங் கம்ப்ளைண்ட் நிறைய வரும். அப்ப இந்த போர்டை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப சிப்பிங்ல கம்ப்ளைண்ட் 100க்கு 100% கம்ப்ளைண்ட் இல்ல. மற்ற இது நீங்க திறந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி அந்த சிப்பிங்னு சொல்லி எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ரெண்டாவது கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதர் கம்பெனி இவங்க கம்பெனி எடுக்கிறப்ப ஒரு 1 இயர்ல ஃபேடிங் கம்ப்ளைண்ட் வரும். கலர்ஸ் ஃபேட் ஆகும். அந்த ஃபேடு இவங்க கிட்ட ஆகிறது இல்ல. அதாவது மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு 10 கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த அளவுக்கு போர்டு பர்ஃபெக்டா இருக்கு, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. அதனால இது மார்க்கிங் ரேட்டுங்கிறதே அவசியம் இல்லை. போர்டு யூஸ் பண்ணி பார்த்தா யூஸ் பண்றவங்களுக்கே தெரியும் இது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.